ஹலோ சுட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒரு ராஜா பத்தின கதை தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னா கோல்டு. கோல்டுனா அவருக்கு கொள்ள பிரியமா. என்ன பண்ணுவார்னா, அவரோட பேலஸ்ல ஒரு சீக்ரெட்டான ரூம் இருந்துச்சு. அந்த சீக்ரெட்டான ரூம்ல ஃபுல்லா கோல்டு காயின்ஸு, கோல்டு ஜுவல்லரீஸ் இந்த மாதிரி நெறைய வச்சிருந்தாராம். அவரு, அவரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத விட, அந்த கோல்ட் ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் ரொம்ப அதிகமா. தினமும் அவங்க பொண்ணு அவருக்கு ஃப்ளார்ஸ் பறிச்சுட்டு வந்து குடுப்பாங்களாம். அந்த ஃப்ளவர வாங்கிக்கிட்டு அவர் நினைப்பாராம், "இந்த ஃப்ளார் வந்து கோல்டா இருந்தா இன்னும் எவ்ளோ நல்லா இருக்கும்ல" அப்படின்னு நினைப்பாராம். மேக்ஸிமம் டைம அந்த கோல்ட் ரூம்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அந்த கோல்டு காயின எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல வர சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளு, அவர் அந்த கோல்ட் ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கும்போது, அங்க ஒரு ஜீனி வந்துச்சாம். அந்த ஜீனி வந்து ராஜா கிட்ட, "ராஜா உங்களுக்கு என்ன வரம் வேணும்னாலும் என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்காக அத பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த ஜீனி சொல்லுச்சாம். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். உடனே அவரு என்ன கேட்டாராம், "நான் எந்த பொருள தொட்டாலும் அது கோல்டா மாறிடணும். எனக்கு அந்த வரம் தான் வேணும்னு" சொல்லி கேட்டாராம். ஜீனியும் சரி அப்படியே ஆகட்டும். நீங்க இப்ப போய் தூங்குங்க. காலையில எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்க எத தொட்டாலும் அது கோல்டா மாறிடும்னு சொல்லி வரம் குடுத்துச்சாம். ராஜாவும் ரொம்ப குஷியாயிட்டு போய் ஜாலியா படுத்து தூங்கிட்டாராம். காலையில எந்திரிச்ச உடனே அவரு ஃபர்ஸ்ட்டு என்ன தொட்டாருன்னா, அவரோட பெட்ட தான் தொட்டாரு. பார்த்தா அது கோல்டா மாறிடுச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல. துள்ளி குதிச்சாராம். அந்த சந்தோஷத்தோடயே அவரு சாப்பிட போனாராம். சாப்பிட போய் கரெக்ட்டா அவரு சாப்பிடும்போது, அவரு தொட்ட உடனே அவரோட சாப்பாடு எல்லாம் கோல்டா மாறிடுச்சாம். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இது நம்மளால சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே! இதுவும் கோல்டா மாறிடுச்சே! இத எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டாராம். இருந்தாலும் இதெல்லாம் கோல்டா மாறியிருக்கு. இத வச்சு நம்ம நெறைய பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகேன்னு விட்டுட்டாராம். அடுத்து அவங்க பொண்ணு அவருக்கு ஃப்ளார்ஸ் பறிச்சுட்டு வந்து குடுக்க வந்தாங்களாம். அப்போ அந்த பொண்ண அவரு தொட்டாராம். அவரோட பொண்ணும் ஸ்டாச்சுவா மாறிட்டாங்க. அதுவும் கோல்டு ஸ்டாச்சுவா மாறிட்டாங்க. அத பார்த்த ராஜா கதறி அழுதாரு. "என்னோட பொண்ணு இப்படி ஸ்டாச்சுவா மாறிட்டாளே! இனி நான் என்ன பண்ணுவேன்னு" சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அழுக ஆரம்பிச்ச உடனே ஜீனி திரும்ப அவர்கிட்ட வந்துச்சாம். ராஜா ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுச்சாம். அப்ப ராஜா சொன்னாராம், "எனக்கு கோல்டெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு என் பொண்ணு தான் வேணும். எனக்கு தயவு செஞ்சு என் பொண்ண திரும்ப குடுத்துரு. எனக்கு இந்த வரம்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொன்னாராம். ஜீனியும் சரி நீங்க சொல்ற மாரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரத்த திரும்ப குடுத்துச்சாம். ராஜா திரும்ப அவர் பொண்ண தொட்டோனே அந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டாளாம். அதுக்கப்புறம் ராஜா வந்து கோல்டு மேல இருக்க ஆசையெல்லாம் விட்டுட்டு, அவர் பொண்ணு கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகே சுட்டீஸ். இந்த ஸ்டோரியிலருந்து நமக்கு என்ன தெரியுது? எஸ். பேராசை பெருநஷ்டம். எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எப்பவுமே ஹாப்பியா வாழணும். கரெக்ட்டா? ஓகே சுட்டீஸ். உங்க எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.